வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு நம்ம 4ஆம் வகுப்பினுடைய சமூக அறிவியல் பாடத்தின் அலகு 1 ஆற்றங்கரை அரசுகளினுடைய ஒரு பகுதியை தான் தெரிஞ்சுக்க போறோம். முன்னாடியே நம்ம மூவேந்தர்கள் பல்லவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பாடப்பகுதியில சங்ககால நிர்வாக நிலை, விருந்தோம்பல், பொருளாதார நிலை, பெண்களின் நிலை மற்றும் திருவிழாக்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். சங்ககால நிர்வாக நிலை அப்படின்னா ராஜாக்களை எவ்வாறெல்லாம் அழைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கோன், வேந்தன், கொற்றவன், இறை என்னும் சிறப்பு பெயர்களால் அரசர் அழைக்கப்பட்டார். ஒவ்வொரு அரசும் தனக்கென கொடி, சின்னம், செங்கோல், வாள், பறை மற்றும் வெண்கொற்றக்குடை ஆகியவற்றை கொண்டிருந்தது. அரசர்கள் திறமையான போர் வீரர்களாக இருந்தது மட்டுமல்லாமல் சிறந்த படைப்பாளிகளாகவும் இருந்தனர். அரசுரிமை மரபுரிமையை பின்பற்றியே இருந்தது. அரசனின் மூத்த மகன் பட்டத்திற்கு வருவது இயல்பான ஒன்றாக இருந்தது. அரசர்கள் தங்களது மக்கள் மீது மிகவும் பொறுப்புடையவர்களாக இருந்தனர் அப்படின்னு தான் சங்ககால நிர்வாக நிலை சொல்லியிருக்குங்க. ராஜாக்களை கோன், வேந்தன், கொற்றவன், இறை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சிறப்பு பெயர்களான்னு பார்த்தோம். இதை சுலபமா ஞாபகம் வச்சுக்கிற ஒரு க்ளூ கொடுக்கவா? வேண்டாமல் கொடுத்த இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி அப்படின்னு சொல்லலாங்க. முதல் எழுத்துக்களை மட்டும் எடுத்தோம்னா நம்ம சுலபமா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். வே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, வேந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ வேந்தனுக்கு வே. அடுத்தது கொடுத்த அந்த கொற்றவன். அடுத்தது இறைவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம், இறை. அடுத்தது பாருங்க, கோடானு கோடி. இங்க 2 கோ இருக்கு இல்லையா, கோடானு கோடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். நன்றின்னும் போது நம்ம வணக்கம் சொல்லிக்கிட்டோம்னா முடிந்தது. இந்த க்ளூவை வச்சு நம்ம சுலபமா சொல்லிக்கலாம். நம்ம எதையுமே கேட்காம கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்றத நன்றி சொல்றோங்கிறத தான் வச்சு சொல்றோம். சரிங்களா? அந்த காலத்துல ராஜாக்களை கடவுளாக நம்பினாங்க. இந்த க்ளூ வச்சு நம்ம சுலபமா சொல்லிடலாம். வேண்டாமல் கொடுத்த இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி அப்படின்னு அதுலயே வந்துருது. கோன், வேந்தன், கொற்றவன், இறை அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய சிறப்பு பெயர்கள். அதே போல தன்னுடைய பாரம்பரிய மரபாக தனக்குன்னு ஒரு தனி சின்னமான கொடியையும், அது இல்லாம அதுல பொறிக்கப்பட்ட சின்னம், செங்கோல்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சி செய்யும் பொழுது தன்னுடைய கையிலேயே பிடிச்சிட்டு இருப்பாங்க, அந்த கொம்பு போல இருக்கக்கூடியது. அதுலயும் முக்கியமானது எதுக்கு அது அப்படின்னா, அதை தான் கையில வச்சிருக்கும் பொழுது நீதி வழுவாமல் நேர்மையா ஒழுக்கத்தோட உண்மையா எந்த பாகுபாடும் இல்லாமல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். எதங்க தீர்ப்பை தான் அப்படின்றதுக்காக தான் அவங்க கையில செங்கோல் கொடுக்கப்பட்டிருக்குங்க. யாரையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க கூடாது. சொந்தக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்கன்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் உண்மையா நேர்மையா இருக்கணுங்கிறதுக்காக கையில. அது மட்டும் இல்லாம வாள் தன்னுடைய இடுப்பு பகுதியில சொருகி இருப்பாங்க, வீரத்தின் அடையாளமா. பறைன்னு சொல்லக்கூடிய அந்த மேளம் போல பெருசா இருக்கக்கூடியதிலையும் அந்த மிருகங்களுடைய தோல் வைத்து தான் அந்த பறை செய்யப்பட்டிருக்கும். அதுக்கும் வேறுபட்டு தான் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, வெண்கொற்ற குடைன்னு சொல்லக்கூடிய அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த குடை கூட ரொம்ப வித்தியாசமா தாங்க இருக்கும். அவங்களுடைய சின்னம் மரபு சார்ந்ததா தான் இருக்கும். அரசர்கள் வெறும் போர் வீரர்களா மட்டும் இருக்க மாட்டாங்கங்க, நல்ல திறமைசாலிகள் படைப்பாளிகளாக கூட இருக்காங்க. அது என்ன படைப்பாளி அப்படின்னா, நல்ல கவிதை எழுதக்கூடியவரா இருக்கலாம், கதை சொல்லக்கூடியவரா இருக்கலாம், இல்ல கதை எழுதக்கூடியவரா கூட இருக்கலாங்க, நல்ல ஓவியம் வரையக்கூடியவரா கூட இருக்கலாம். ஸோ எல்லா திறமைகளும் வாய்ந்தவர்கள் தான் அரசர்களுங்க. அவங்க அந்த அரசு என்ன உரிமை கொடுக்கணும் மக்களுக்குங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுல எந்த பாரபட்சமும் பார்த்து குறைக்கவே மாட்டாங்கங்க. அது மட்டும் இல்ல, மரபுரிமைன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய முன்னோர் எதை பின்பற்றினாங்களோ அதையே தன்னுடைய பாரம்பரியமா பின்பற்றி தொடர்ந்து செஞ்சுட்டு வருவாங்க. எந்த தடையும் கொடுக்க மாட்டாங்க அதுல மட்டும். அதே போல அரசனினுடைய மூத்த மகன்னு சொல்லக்கூடிய முதல் மகனுக்கு தான் தன்னுடைய பட்டம், தன்னுடைய பதவி வழங்கப்படுங்கிறத அவங்க இன்னும் பின்பற்றி அதே போலதான் செய்தாங்கங்க. அடுத்தது பாருங்க, விருந்தோம்பல்னு சொல்லியிருக்கோம். விருந்தோம்பல்னாலே தெரியும் இல்லையா, தமிழரனுடைய பண்பே அதுதான். பாரம்பரியமா அதை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் இல்லையா? எஸ். அந்த காலத்திலயும் பாருங்க, தன் வீட்டில் அமிர்தமே இருந்தா கூட அதையும் பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற பழக்கத்தை அந்த காலத்திலேயே பின்பற்றிட்டு இருந்தாங்கங்க. அது மட்டும் இல்லை, விருந்தினர்கள் யாராவது வரப்போறாங்கங்கிறத நம்மளுக்கு ஒன்று முன்னாடியே எடுத்து சொல்லும். யார் அது? காக்கா தாங்க.
அந்த காக்காவை கூட ஒருத்தர் புகழ்ந்து பாடியிருக்காரு. அவரு பேரு காக்கை பாடினியார். அவருடைய பேரு காக்கை பாடினியாருங்க. அந்த நூல் என்ன அப்படின்னா புறநானூறுங்கிற நூல்ல தான் ஒரு பெருமையை அதை பத்தி எடுத்து சொல்லி பாடல்கள் மூலமா சொல்லியிருக்கிறாருங்க. பொருளாதார நிலையை பாருங்களேன். கீழே கொடுத்துருக்க படத்துல பார்த்தாலே தெரியுது வேளாண்மை. ஆமாங்க, விவசாயத்துக்கு தான் அப்ப ரொம்ப மதிப்பு கொடுத்துருந்தாங்கங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் தன்னுடைய கலைகள் மூலமாகவும் கைத்தொழில்கள் மூலமாகவும் நிறைய பணம் ஈட்டி ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்திருந்தாங்கங்க. பார்த்தீங்களா? அந்த காலத்துல நெல்லையும் கரும்பையும் தான் முக்கியமான பயிர்களாக விளைய வச்சிருந்தாங்க. ஏன்னா அதுதான் உணவுக்காக பயன்படுத்தப்பட்ட அதிகப்படியான பயிர். அது மட்டும் இல்லாமல் வரகு, திணை, சாமை அதையும் பயன்படுத்தி உணவு சமைச்சு சாப்பிட்டாங்க அந்த காலத்துல. அதை தான் ஔவையார் பாடல் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. கடைசியா கோன்னு சொல்லியிருக்கிறது ஐஸ்கிரீம் கோன் இல்லைங்க, ராஜாவை தான் குறிப்பிடுது. அதனுடைய அவர் கையில வச்சிருக்கக்கூடிய கோல்னு சொல்லக்கூடியது நீதி, நேர்மை. அப்ப ஜனங்க காசு பணத்தோட இருக்கும்பொழுது எந்த தவறான பாதைக்கும் போக மாட்டாங்க. அப்ப அவங்களுடைய நிலை உயரும். அப்ப ராஜாவினுடைய நிலை உயர்றதற்கு முதல் வரி பாருங்க, வரப்பு உயர நீர் உயரும். அதாவது விவசாயம் உயர்ந்து நல்லா வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாடே உயர்ந்து செழிப்பா இருக்குங்கிறது தான் இந்த பாடல் ஔவையார் மூலமா தெரிய வந்திருக்கு நம்மளுக்கு. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுடைய நிலையை பாருங்களேன். பெண்கள் ரொம்ப வீரமா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. பெண்கள் சமுதாயத்தில் உயர் மதிப்பினை பெற்றிருந்தனர். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒருதார மனம் பரவலாக காணப்பட்டது. பெண்கள் ஆண்களுக்கு இணையான வீரத்தினை பெற்றிருந்தனர். முதல் நாள் போர்க்களத்தில் ஒரு பெண் தந்தையையும் இரண்டாவது நாளில் தன் கணவனையும் இழந்துவிட்டால், இத்தகைய மிகப்பெரிய இழப்புகள் இருந்த போதிலும் அவளுடைய மகனை பெரும் ஆர்வத்தோடு போர்க்களத்திற்கு அனுப்புகிறாள் என்ற செய்தியை புறநானூறு வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் சங்க காலத்தில் பெண்கள் புலியை தங்களுடைய முரத்தால் அடித்து விரட்டிய செய்தியையும் புறநானூறு வாயிலாக தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம ஒருதார மனம்னு சொல்றாங்க. பெண்கள் ஆண்களுக்கு சமமா வீரமா இருந்திருக்காங்கங்கிறது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன். புறநானூறு அந்த பாடல் மூலமா இதுலயும் சொல்லியிருக்கிறாங்களாம். முதல் நாள் தன்னுடைய தந்தையை அனுப்புறாங்க போர்க்களத்துக்கு. ஒருவேளை தன்னுடைய தந்தை இறந்துட்டாங்கன்னா மறுநாள் தன்னுடைய கணவனையும் அனுப்புறாங்க. ஒருவேளை அவரும் இறந்துட்டாருன்னா மூன்றாவது நாள் தான் பெற்ற பிள்ளைய கூட அனுப்புறதுக்கு தயங்குவதில்லையா அந்த பெண்கள். அவ்வளவு வீரமான பெண்கள்னு சொல்லியிருக்கிறாங்கங்க. பெண்கள் புலிய முரத்தால அடிச்சு விரட்டியிருக்காங்க. எவ்வளவு வீரமான பெண்கள் பாத்தீங்களா? பாருங்களேன், திருவிழாக்கள் அந்த காலத்துல சங்க கால தமிழர்கள் பல்வேறு விழாக்களை கொண்டாடினர். கார்த்திகை, திருவாதிரை மற்றும் அறுவடை திருவிழா போன்றவை முக்கியமானவையாகும். மிகவும் புகழ்பெற்ற இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்ட செய்தியை பட்டினப்பாலை என்ற நூலில் உருதிரங்கண்ணனார் கூறியுள்ளார்னு சொல்லியிருக்கு. நம்மளுக்கு நல்லா தெரியுங்க, அறுவடை திருவிழானா பொங்கல்னு. நம்ம சூரியனுக்கும் விவசாயிகளுக்கும் அந்த எருதுக்கும் நம்ம நன்றி சொல்ற விழா தான் அதுன்னு. அது என்ன கார்த்திகை, நம்மளுக்கு நல்லா தெரியும், டிசம்பர் மாதம் விளக்கு ஏற்றுவோம். இருட்டில் தீய விஷயங்கள் அழிந்து போய் வெளிச்சத்துக்கு வராது அப்படிங்கிறதுனால தான் அந்த கார்த்திகை திருவிழாவை கொண்டாடுறாங்க. அதே போல் திருவாதிரை விழா எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய கணவனை இழந்துடுறாங்க. அப்போ கடவுள்கிட்ட வேண்டும் பொழுது, நிறைய விரதம்லாம் இருக்கும் பொழுது அவருக்கு மறுபிறவி கிடைச்சி உயிர் பெற்றுறாரு. அதனால தன்னுடைய கணவனுக்காக கொண்டாடப்படுவது தான் அந்த திருவாதிரை திருவிழாங்க. கீழே பாருங்களேன், இந்திர விழா. அது என்ன தெரியுங்களா? இந்திரன் வருண கடவுளாக, அதாவது மழை கொடுக்கக்கூடிய கடவுளாக போற்றப்பட்டாரு. அதனால பூம்புகார் நகரத்துல மக்கள் அவருக்கு நன்றி சொன்னா கண்டிப்பா மழை கொடுத்து தன்னுடைய விவசாயம் செழிக்குங்கிறதுக்காக அந்த இந்திர விழா கொண்டாடப்பட்டதுங்க. இந்த செய்தி நம்மளுக்கு பட்டினப்பாலைங்கிற நூல் மூலமா தெரியுது. அந்த பட்டினப்பாலை நூலை எழுதினவர் யார் தெரியுங்களா? உருதிரங்கண்ணனாருங்கிறவர் தாங்க எழுதியிருக்காங்க. இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். ஆற்றங்கரை அரசுகளினுடைய சங்ககால நிர்வாக நிலையில ராஜாக்களை எப்படிலாம் அழைப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு க்ளூவும் கொடுத்துருந்தோம்.
அடுத்தது அவங்க பயன்படுத்தியது ஒன்னொன்னும் ஒவ்வொருத்தரும் வேறுபடுத்தி பயன்படுத்தியிருந்தாங்க, ஒவ்வொரு அரசரும் ஒன்னொன்னும் செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான். அடுத்தது பாருங்க, ராஜாக்கள் எவ்வளவு திறமைசாலியா இருந்திருந்தாங்கன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். விருந்தோம்பல், காகத்தை கூட ஒருத்தர் பாராட்டி பாடி ஒரு புலவராக இருந்தாருன்னு சொல்லி புறநானூறு பாடல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போலவே பொருளாதார நிலை, அப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறதையும் அவ்வை பாடல் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பயிர்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். பெண்களின் நிலை கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க, எவ்வளவு வீரமா இருந்தாங்க அப்படிங்கிறதையும் புறநானூறு பாடல் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு திருவிழாக்கள், அந்த திருவிழாக்கள்ல நம்ம என்ன காரணத்துக்காக கொண்டாடணுங்கிறதையும் இந்த பாடப்பகுதி மூலமா நம்ம சுலபமா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இது மதிப்பீட்டு பகுதி. இந்த பாடத்தை நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோங்கிறத இதை நம்ம சரியா எழுதுறது மூலமா மட்டும்தான் அந்த அடைவு எவ்வளவு கிடைச்சிருக்குங்கிறத நம்மளால சோதிச்சு நம்மளையே புரிஞ்சுக்க முடியும். மதிப்பீட்டு பகுதி பார்த்தீங்களா? பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்து எழுதுகன்னு சொல்லி 3 விடைகள் கொடுத்துருக்கு. சேர சோழ பாண்டியர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டனர்? சேரர்களின் புகழ்பெற்ற அரசராக கருதப்படுபவர். எஸ். சோழர்களின் துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்கு. பாண்டியர்களின் கொடியில் இடம்பெற்றுள்ள சின்னம் எது அப்படின்னு கேட்டிருக்கு. முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யாருன்னு கேட்டிருக்கு. பொறுத்துகளை பாருங்க, சேரர், சோழர், பாண்டியர், பல்லவர்னு கொடுத்து அவங்களுடைய ஆறுகள் பேரையும் கொடுத்துருக்கு. அவங்க ஆட்சி செய்த பகுதிகளில் என்ன ஆறுன்னு கண்டுபிடிக்கணுங்க. குறுகிய விடையில பாருங்களேன், சேரர்களின் புகழ்பெற்ற அரசர்கள் யாவர்னு கேட்டிருக்கு. கடையேழு வள்ளல்கள் என்போர் யாவர்னும் கேட்டிருக்குங்க. கரிகாலனின் சாதனைகளை குறிப்பிடுக. பல்லவர்களின் தலைநகரத்தையும் கடற்கரை நகரத்தையும் குறிப்பிடுக. அடுத்தது பாருங்க, யாருடைய கூற்று இதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். யானோ அரசன், யானே கல்வன் அப்படிங்கிறதும். வாழ்த்துக்கள் குழந்தைகளே, மிகச்சரியாக, பொறுமையாக, நிதானமாக யோசிச்சு எழுதுங்க.